நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. நம்ம நம்பி அவங்கள என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்குள்ள விட்டுருப்போம். நம்ம நம்பி அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சிருப்போம். நம்ம நம்பி பாவம்ல, அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இது இல்லை, அவங்க அம்மா அப்பா இல்லை, அவங்களுக்குன்னு யாருமே இல்லையே, நம்மளால முடிஞ்சதை செய்வோம், நம்ம முடிஞ்சதை உதவி செய்வோம், நம்ம அவங்களுக்கு காரியங்களை பண்ணுவோம்னு சொல்லி நம்ம நம்பி நம்ம முன்னாடி இந்த இவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தவங்க கானானியர்களாய் மாறி இருப்பார்கள். நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நம்பி இருப்பீங்க அவங்க முகத்தை பார்த்து, நம்பி இருப்பீங்க அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்பி அவங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொடுத்திருப்பீங்க, நிறைய காரியங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும், ஓஹோ இவர்கள் கானானியர்கள். பார்க்கறதுக்கு தான் அப்படியே பால் வழியிற முகையா, பார்க்கறதுக்கு தான் அப்படியே தேனொழுக பேசுறாங்க, ஆனா உள்ள முழுவதும் என்ன இருக்குது, விஷம் இருக்குது. இப்படி நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டோம்ல. இந்த கானானியரை கர்த்தர் துரத்தணுமா துரத்தக்கூடாதா? துரத்தணுமா துரத்தக்கூடாதா? இல்லையா? எவ்வளவு செஞ்சிருப்போம் இல்லையா? வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, பக்கத்து வீட்டுல நம்ம சந்திச்ச நபர்கள். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். எத்தனை பேருக்கு நீங்க இப்படி பார்த்திருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்புரத்துல ஒரு பைபிள் காலேஜினுடைய வேலை நிமித்தம் இங்க இருந்தேன். அப்போ ஒரு பேக்கரியில போயிட்டு ஒரு டீ குடிக்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிற்கும் பொழுது ஒரு தாயார், ரொம்ப ஏழ்மையான தாயார், கையில ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. அங்க இருந்த நிறைய பேர்கிட்ட உதவிகள் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட வந்தாங்க. நான் ஏதோ காசு கேட்பாங்க, சரி என்கிட்ட இருக்கிற காசை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். அவங்க வந்து என்கிட்ட காசே கேட்கலங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க, ஐயா காசு வேணாம் ஐயா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காசு கேட்காம சாப்பிட்றதுக்கு, வயிற்றுக்கு பசின்னு கேட்கிறாங்களே, குழந்தைய வேற கையில வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு, என்னம்மா வேணும், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பெரிய கேக்கு காமிச்சிச்சு. எவ்வளோங்க அண்ணன் ஒரு அமௌண்ட் சொன்னார் அந்த பேக்கரிக்காரர், அந்த அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கேக்கு அந்த ஒருவேளை அந்த அம்மாவும் அந்த குழந்தைய சாப்பிட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அந்த கேக், அவ்வளவுதான். ஒருவேளை பசிய ஆத்தணும், இது வந்து பரவாயில்ல, என்ன இது பரவாயில்ல. இன்னைக்கு இதை நம்ம செஞ்சோம், அதுக்கப்புறம் அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட எப்பவுமே பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, நம்ம கிட்ட எப்பவுமே அப்படியே ஒன்னும் இல்லாதது போல காட்சி அழிச்சுக்கிட்டு, நம்ம கிட்ட வாங்கி 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 சாப்பிட்டுட்டு கடைசியில நமக்கு ஒரு பெரிய இவங்க தான் கானானியர். பார்க்கறதுக்கு ஹம்பிள், ஐயோ குனிஞ்சு குனிஞ்சு இந்த குனிறவங்களை நம்ம தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதை. யாராவது ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து இப்படி குனிறாங்கன்னா, இவன் ஒரு நாள் நம்மள கால கீழே தள்ளி விட போறான், நம்மள வாரி விட வர்றான்னு நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏன்னா அவன் கானான். அல்லேலூயா, ஆமென். இந்த கானானியனை துரத்தணுமா துரத்தக்கூடாதா? சொல்லுங்க, துரத்தணுமா துரத்தக்கூடாதா? இந்த கானானை துரத்தணும். அல்லேலூயா.